विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिक मे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःख विदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिक मे शरणम् यमस्त वज्रोपमयुक्ति संभवैः श्रुतेरराजीन् शतशो वचोषिभिः ररक्ष वेदार्थनिधिं विशालधीः नमो यतीन्द्राय गुरोद्गरीयते नित्ययुक्तस्तदेवास्मीत्येवं चेन्न भवेन्मतिः किमर्थं श्रावयत्येव मातृवत्श्रुतिरादरात् உபதேச சாஸ்திரில தத்துவமசி பிரகரணம். இந்த பிரகரணம் பெருசான பிரகரணம். இதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரகரணம் இருக்கு, அதோட உபதேச சாஸ்திரி ஆயிடும். உபதேச சாஸ்திரி ஆச்சாரியால் எழுதினதான பிரகரணங்கள்ல சிறந்ததான ஒரு பிரகரணம். விவேக சூடாமணி இருக்கு, அது சுலபம், ஸ்லோகங்கள் நன்னா இருக்கும் அதுல. ஆனா இது அனுஷ்டுப் ஸ்லோகமா இருந்தாலும் அர்த்தம் சொல்றது ரொம்ப கஷ்டம். இது வேதாந்த சாஸ்திரம் நன்னா பிடிபட்டு இருந்தா தான் இதை ரசிக்க முடியும். அதுல இத தத்துவமசி பிரகரணம் முக்கியமான பிரகரணம், வேதாந்தங்களுக்கே மகா வாக்கியத்தை சொல்லக்கூடிய பிரகரணம் அல்லவா. ஆகையால் இது ரொம்ப முக்கியமான பிரகரணம். அதை சொல்லும் பொழுது ஆச்சாரியார் முதல்ல பரபிரம்மத்துக்கு நமஸ்காரம் பண்றார், ரெண்டாவது ஆச்சாரியாளுக்கு நமஸ்காரம், தன்னுடைய குருவுக்கு நமஸ்காரம் பண்றார். அதுக்கப்புறம் மேல் கிரந்தங்கள் போயிட்டு இருக்கு. இப்ப முதல் ஸ்லோகம் பார்ப்போம். ஏனாத்மனா விலீயந்தே உத்பவந்தி ச விருத்தயா நித்யாவகதயே தஸ்மை நமோதி பிரத்யயாத்மனே. நாம தூங்குறோம், தூங்கி எழுந்ததுமே புலன்கள்லாம் அதனுடைய இடத்துக்கு வருது. தூங்கும் பொழுது எதுவும் அங்க இல்ல, கண்ணோ காதோ மூக்கோ நாக்கோ அல்லது எண்ணங்களோ அவைகள்லாம் ஒன்னும் வரல பாருங்க. முழிச்சுட்டதுமே என்னாச்சு, அந்த இதயத்திலிருந்து இவைகள்லாம் அந்த இடத்துக்கு வந்து அத்தனை எண்ணங்களும் என்னென்ன வேணுமோ அத்தனையும் வரிசையா தாட்ஸ் வந்துட்டே இருக்கு. காலம்பரை எழுதுன்றது ராத்திரி தானா நீங்க படுத்துக்கிற பரியந்தம் மனசுல எண்ணங்களுக்கு சம்ஸ்கிருதத்துல விருத்தின்னு பேர். அந்த விருத்திகள் வந்துட்டே இருக்கு. தூங்குற காலத்துல என்ன ஆகுதுன்னா எல்லாம் மனசுக்குள்ள ஒன்னா போயிடுறது. ஏனாத்மனா விலீயந்தே, எங்க எல்லாம் ஒன்னாரதோ உத்பவந்தி ச விருத்தயா, எல்லா எண்ணங்களும் எதுல இருந்து வெளியில வருதோ, எந்த ஆத்மால இருந்து ராத்திரி நம்ம தூங்கும் பொழுது எல்லாம் அதுக்குள்ள ஒடுங்கி போறதோ, எந்த ஆத்மாவில இருந்து மறுபடியும் காலம்பரை எழுந்ததுமே அத்தனை எண்ணங்களும் வெளியில வருதோ, அந்த உள்ள இருக்கிற பரமாத்மா நித்யாவகதயே தஸ்மை, நித்தியம் அறிவு வடிவமாக அவரை தெரிஞ்சுக்கலேன்னு சொல்ல முடியாத. ஏன்னா எல்லோருக்கும் தெரியுது, நான் முழிச்சுட்டு இருக்கேன்னு நமக்கு தெரியுறதோ இல்லையோ, தெரியலன்னா வம்புன்னு. நேற்று ஸ்வப்னம் பார்த்தேன்னு அந்த பார்த்த ஸ்வப்னம் நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையோ. சில சமயத்துல என்ன பார்த்தோம் நமக்கு தெரியாது, சில ஞாபகம் இல்லாம போகலாம். ஆனா ஸ்வப்னம் வந்ததுன்னு மட்டும் ஞாபகம் வருது. சில ஐட்டம்ஸ் ஞாபகம், சிலது மறந்து போயிடும். இது சாதாரணமா நடக்கக்கூடியதான விவகாரம். ஆனா நான் ஸ்வப்னம் கண்டேன், ஏதோ ஒரு ஸ்வப்னம் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சு. அதே மாதிரி நீங்க தூங்கி இருந்ததுன்னா நான் தூங்கினேன்னு தெரியுது. இந்த நான்ங்கிறது முழிச்சுண்ட நிலையோ ஸ்வப்ன நிலையோ தூக்க நிலையிலையோ கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கு. அப்ப மூன்று நிலை, எந்த நான் தூங்கினேனோ அந்த நான் முழித்துக் கொண்டிருக்கேன், எந்த நான் முழித்துக் கொண்டேனே அந்த நானே தூக்கத்தில் சொப்னத்தை கண்டேன் அப்படின்னு மூன்று நிலையிலையும் அது இருக்கும். நித்யாவகதயே தஸ்மை, ஆயால் எப்பொழுதும் அறியப்படுகின்றதான அவருக்கு நமஸ்காரம். அவர் யாரு? நமோ பிரத்யயாத்மனே. புத்தி எண்ணங்கள் இருக்க, அந்த எண்ணங்களை ஒழித்துக் கொண்டிருப்பவர்.
நமோ தி பிரத்யயாத்மனே அப்படிப்பட்டதான அந்த சைத்தன்யத்துக்கு நமஸ்காரம். பிரமத்ய வஜ்ரோபம யுக்தி சம்பவைஹி சுதேரராதீர் சதசோ வசோசிபிஹி ரரக்ஷ வேதார்த்த நிஜம் விஷாலதீஹி நமோ யதீந்திராய குருகரீயசே. இப்ப அடுத்தது பிரம்மத்துக்கு நமஸ்காரம் பண்ணியாச்சு. எந்த கிரந்தமும் ஆரம்பிக்கிற காலத்துல மங்களாதீனு மங்கள மத்தியானி மங்களாந்தானு வீரபுருஷா பிரதந்தேன்னு மகாபாஷ்யத்துல சொன்ன ஸ்ருதி பிரகாரமா ஒரு மங்கள ஸ்லோகம் பண்ணி ஆரம்பிக்கணுங்கிறதுனால தத்துவமசி வாக்கிய பிரகரணம் சொல்லும் பொழுது மங்கள ஸ்லோகத்தை எழுதின. மங்களம்னு யாரு? சர்வ மங்கள மாங்கல்யே மங்களானஞ்ச மங்களம். அந்த பரமாத்மா தானே எல்லா மங்களக்கத்துக்கும் மங்களம். ஆகையால் அவரை பத்தி சொல்லியாச்சு. அடுத்தது ஆச்சாரியன். இந்த வேதாந்தத்துல ஆச்சாரியனுடைய ரோல் ரொம்ப ஜாஸ்தியா. ஏன்னா இந்த வேதாந்தத்துல ஆத்ம சாட்சா்காரம் வரணுமே என்றால் அது வேதாந்த வாக்கியத்தினாலதான் வரும். வாக்கியம் சாதாரணமாக பரோட்ச ஞானத்தை தான் கொடுக்குமே தவிர அபரோட்ச ஞானத்தை கொடுக்க. பரோட்ச ஞானம்னா என்ன, அபரோட்ச ஞானம்னா என்ன? பக்கத்து ரூம்ல மாம்பழம் இருக்குன்னு சொன்னா அது பரோட்ச ஞானம். என்ன தெரிகிறது? ஓஹோ பழம் இருக்குன்னு சொல்லியிருக்க, அவ்வளவுதான் தெரியும். அது பழுது இருக்கா, என்ன பழம், அது என்ன தெலுங்கு ரசாலவா இல்ல பங்கனவல்லியா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது பழுத்து இருக்கா இல்லையா, பெருசா இருக்கா சின்னதா, இதெல்லாம் ஒண்ணும் தெரியும். மூணு பழம் இருக்கு இல்ல பழம் இருக்கு, அவ்வளவுதான் தெரியும் உங்களுக்கு. இதுக்கு பரோட்ச ஞானம். வாக்கியத்தினால எந்த ஞானம் நமக்கு கிடைச்சிருக்கோ அதுக்கு பரோட்ச ஞானம், இன்டைரக்ட் நாலேஜ். எனக்கு தலைவலி வந்திருக்கு, வயத்தவலி வந்திருக்குன்னு அது எப்படி தெரியுது உங்களுக்கு? கரெக்டா தெரியுறதா இல்லையா? இதுக்கு அபரோட்ச ஞானம். எது தாங்கள் அனுபவிக்கிறீர்களோ அதுக்கு அபரோட்ச ஞானம் பேரு. எது தாங்கள் காதால கேட்டிருக்கீங்களோ அது பரோட்ச ஞானம். எந்த வாக்கியமும் உங்களுக்கு பரோட்ச ஞானத்தை தான் கொடுக்கும். அபரோட்ச ஞானம் வேணும் நமக்கு. ஏன்னா நமக்கு இருக்கிற பிரமம் எல்லாம் அபரோட்சமா இருக்கு. அபரோட்ச பிரமத்தை போக்கக்கூடியது அபரோட்ச ஞானமாகத்தான் இருக்கணும். ஆகையால் அபரோட்ச ஞானம் நமக்கு வரணும். இது யாரு கொடுப்பா? அந்த ஆச்சாரியன் உபதேசத்தினால்தாங்க. பெரிய மலை இருந்ததுன்னா சின்ன சுத்தி வச்சுட்டு ஒவ்வொரு கல்லா உடைச்சு தள்ளுறா போல உங்க மனசுல இருக்கக்கூடியதான அத்தனை பிரதிபந்தகங்களும் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளும் உபதேசம் பண்ணி 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 அதை எடுத்து கடைசியில ஒரு நாளைக்கு ஒரு பிரதிபந்தகமும் இல்லாமல் பண்ணி விடுவார். அதுக்கப்புறம் ஆத்ம தத்துவம் தானது. ஆகையால் அந்த ஆத்ம தத்துவம் நமக்கு அனுபவத்துக்கு வரணுமே. ஏனால் ஆச்சாரியனுடைய சேவை ரொம்ப இருக்கு. அந்த ஆச்சாரியன் என்ன பண்ணினார் சொல்றார், தன்னுடைய பரமகுருவை பத்தி சொல்றார். பிரமத்ய வேத வஜ்ரோபம யுக்தி சம்பிருதை சுதேரராதீன் சதசோ வசோசிபி ரரக்ஷ வேதார்த்த நிதி. வேதார்த்தம் எனக்கூடியதான புதையல், நிதினா புதையல். அந்த புதையல் அங்க இருக்கு. அத கிட்ட நாட விடாம சாங்கியா யோகிகள், மீமாம்சகர், நையாயிக்காள் இவெல்லாம் வரிசையா நிக்கிறார். இவளை தாண்டித்தான் நீங்க அதை போகணும், அதை போய் அடையணும். அதை அடையணும்னா அது கிட்ட வரவிடாம இவெல்லாம் நிக்கிறார். கத்திக்கப்படாலாம் வச்சுட்டு நிக்கிறா. என்ன பண்றது? அவளை எல்லாம் விரட்டி அடைச்சு அந்த வேதார்த்த நிதியை காப்பாத்தி கொண்டு வந்தார். அப்படிப்பட்டதான ஆச்சாரியனுக்கு நமஸ்காரம். இது ஸ்லோகத்துக்கு அர்த்தம். முதல்ல அர்த்தம் தெரிஞ்ச பதம் பதமா தெரியணும். ஏன்னா கிரந்தம் அப்படிப்பட்டது. அது என்னன்னா வேதார்த்த நிதி எனக்கூடியதான புதையல் இருக்கு. அந்த புதையல அது ரொம்ப மிக உயர்ந்ததான ஒரு பதார்த்தம். அத சுத்தி ரொம்ப பேர் அதை காப்பாத்தி கொண்டு இருக்க, நம்மளை கிட்ட போக விடாம தடுத்துட்டு இருக்க, அவளையெல்லாம் விரட்டி அடைச்சு அந்த பொக்கிஷத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்க, காப்பாத்தினார். அப்படிப்பட்டதான கௌரபாதருக்கு நமஸ்காரம். இது இந்த ஸ்லோகத்துல சொல்றேன். இப்ப பாருங்க. பிரமத்ய வஜ்ரோபம யுக்தி சம்பிருதை ஸ்ருதேரராதீன் சதசோ வசோசிபிஹி ரரக்ஷ வேதார்த்த நிதிம் விஷாலதீஹி நமோ யதீந்திராய குருர்கரீயசே. நமோ யதீந்திராய குரு. யதீந்திரனா இருக்கக்கூடியதான, சன்னியாசியா இருக்கக்கூடியதான குரு கரியசே, பரமகுருவா இருக்கக்கூடியதான கௌடபாதருக்கு நமஸ்காரம்.
அவர் என்ன பண்ணினார்? ரரக்ஷ வேதார்த்த நிதிம், வேதார்த்த நிதி, வேதார்த்தம் எனக்கூடியதான பொக்கிஷம். வேதார்த்தம் வேதாந்தம் தான். வேதார்த்தம் யஜ்யம் கர்மா அதெல்லாம் சொல்லுது. யஜ்ஞாதிகள் கர்மாதிகள் அது இருக்கு. நிஜமான வேதார்த்தம் எது? இந்த ஆத்ம தத்துவம் தான். எதை அறிந்தால் மறுபிறவி இருக்காதோ, எது எல்லா வித்தியைகளுக்கும் பிரதிஷ்டையா இருக்கோ, எதை அறிவதற்காகத்தான் மானிட பிறவி கொடுக்கப்பட்டிருக்கோ அதான். யார் பகவான் இந்த ஆத்ம வித்யை தான் ரொம்ப ஆத்ம வித்யா ஸ்வரூபமா நான் இருக்கேன் அப்படிங்கிறார் 10வது அத்தியாயத்தில். ஜபங்களுக்குள்ள நான் ஜப யஜ்யங்களுக்குள்ள ஜப யஜ்யம் இருக்கேன். வித்யைகளுக்குள்ள எப்படி இருக்கார்? அத்தியாத்ம வித்யா இருக்கு. அத்தியாத்ம வித்யா வித்யானாம். எத்தனை ஜன்மாக்கள்ல எத்தனை புண்ணியங்கள் பண்ணினுமோ பகவான் அனுகிரகம் பண்ணி இந்த ஜன்மாவில உங்களுக்கு வேதாந்தத்துல வாசனை வரும்படி பண்ணி. இது அவ்வளவு சுலபமாக கிடைக்காது. ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில அவன் பிறந்தண்டில இருந்து எதையோ தேடிண்டே இருக்கானே தவிர அதுக்கு கிடைக்கலையே. பணம் கிடைச்சா சந்தோஷமா இருக்கும், உத்தியோகம் கிடைச்சா சந்தோஷமா இருக்கும், பதவி கிடைச்சா சந்தோஷமா இருக்கும், 4 பேர் நம்மளை போற்றுவா அப்படிங்கிற எண்ணத்திலேயே இருந்துட்டு இவையெல்லாம் ஒவ்வொரு ஜென்மாவிலையும் நீங்க அடைஞ்சிருந்தே தான் இருக்கணும். அடுத்த ஜென்மா அடைஞ்சா முதல்ல வந்து ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஆனா இந்த அத்தியாத்ம வித்யை இருக்கு பாத்துக்கோ, இந்த ஆச்சாரிய அனுகிரகத்தினால் உங்களுக்கு கிடைச்சதே. ஏனால் இனிமேல் ஜென்மா இல்லாம பண்ணிவிடும். இனிமேல் வேற ஒன்னும் நீங்க பண்ண வேண்டியதே இல்ல. அப்படிப்பட்டதான அத்தியாத்ம வித்யா வித்யானாம் அதை காப்பாத்தினாரியா. வேதார்த்த நிதிம். எப்படி விஷாலதி, எவ்வளவு விஷாலதி, எவ்வளவு பெரிய மனசு தெரியுமா அவருக்கு. ஏன்னா இதை காப்பாத்தினா தான் உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் சௌக்கியமா இருக்கு. உலகத்துல ஜனங்களுக்கு தெரியாம அவஸ்தப்பட்டு இருக்கா. எது பண்ணணும்னே தெரியலையே வாழ்க்கை. திருப்பி திருப்பி அந்த சம்சாரத்துக்குள்ளேயே மாட்டின்னு இருக்காளே தவிர அவளுக்கு இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடியதான துன்பங்களை வந்து தாண்டி போகணும்னு சொன்னா அது முடியலையே, வழி தெரியலையே. ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு கவலை இருக்கத்தான் இருக்கு. நீங்க என்னமோ நினைச்சு எல்லாரும் சௌக்கியமா இருக்கு, எல்லாரும் சிரிச்சுட்டுதான் இருக்கு. அழுதுட்டே இருக்க முடியுமா? எவ்வளவு நேரம் அழுக முடியும்? கொஞ்ச நேரம் ஆச்சு, இனிமேல அழுக விட்டுட்டான். அழுகல வைராக்கியம் வந்து. ஆனா பகவானிடத்துல அழுகமைன்னா அதுக்கு லாபம் உண்டு. பகவத்கீதையில முதல் அத்தியாயத்துக்கு என்ன பேரு? அர்ஜுன விஷாத யோகம். அவன் பகவானை பார்த்து அழுதான். அதனால அவர்கள் நாம வேறையோ பார்த்து அழறோம். காசு வரலையே, புகழ் வரலையே, இதுலத்தானே அழுதுட்டு இருக்கோம். அதனால நமக்கு வரல. பகவான் கிருஷ்ணா என்னை காப்பாத்துன்னு அழுதுன்னா நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்டதான அந்த ஸ்வரூபம் இருக்க அதை காப்பாத்தி கொடுத்தார் நமக்கு. உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லோரும் சௌக்கியமா இருப்பார். எந்த பரந்த மனப்பான்மை பாருங்க. நம்ம ஊர்ல இருக்கிறவா தான் சௌக்கியமா இருக்கணும், வடமாள் மட்டும்தான் சௌக்கியமா இருக்கணும். ஆச்சாரியர் வடமாளோ பாத்திமாளோ அப்படி சொல்லவே இல்லையே. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் உலகம் முழுக்க சௌக்கியமா இருக்கிறேன், எல்லா பிராணிகளும் சௌக்கியமா இருக்கணும். அந்த எண்ணம் யாருக்காவது வந்திருக்கா? வசுதைவ குடும்பகம். எல்லோருக்கும் மோட்சம் வேணும் தான் நினைச்சார் அவர். வேதம் அப்படிதான் சொல்றது. தத்யோயோ தேவானாம் பிரத்யபுத்தியதா ததா ரிஷீனாம் ததா மனுஷியானாம். மனுஷனாக யாரா பிறந்திருக்கானோ எல்லோருக்கும் சுகம் கிடைக்கும். மனுஷனா பிறந்து நம்ம உயர்ந்ததான நிலையில பிறந்து எல்லாத்தையும் அறியக்கூடியதான நிலையில பிறந்து அத தெரியாம வேஸ்ட் பண்ணிருக்கோம். எத்தனை வருஷங்கள் வேஸ்ட் ஆயிடுச்சு தெரியுமா? அது வேண்டாம், இப்பவே சீக்கிரமாக நீங்க அடையுங்கோ அப்படின்னு சொல்ற. பிரமத்ய வேதார்த்த நிதிம் விசாலதி நமோ யதீந்திராய குருர்கரியதே பிரமத்ய வஜ்ரோபமச யுக்தி சம்பிருதை. அதை நான் கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொன்னா அதை காப்பலா பண்ணிட்டு இருக்கா சில பேர். கிட்ட வரவிடாம காப்பாத்தின்னு இருக்காளே, அத நம்ம கிட்டே வரப்படாது, அது அவள் தான் வச்சுக்கணும் அப்படின்னு. யார? பௌத்தாள், ஜெயினாள், பாசுபதாள், பாஞ்சராத்திராள், நையாயிக்காள், தார்க்கிகாள், சாங்கியாள், யோகிகள், மீமாம்சகாள், யாரும் வேதாந்தி கிட்ட வரப்படாது. அவ எல்லோருடைய அபிப்பிராயம் என்ன? வேதாந்தி கிட்ட வராம இருக்கணும் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்க.
இத்தனை பேரும் சண்டைக்கு வர அவளை எல்லாம் என்ன பண்றது? அது வெறுமன இல்ல, அவங்க கத்திரிக்கப்படா வச்சுட்டு ஆயுதங்களோட நிக்கிற சுவாமி சண்டை போடுறதுக்கு. அப்ப என்ன பண்ணினாரா, பிரமத்திய வஜ்ரோபப யுக்தி சம்பிருதை. இந்த வஜ்ராயுதம் இந்திரன் கையில எப்படி இருக்கோ அது மாதிரி வஜ்ராயுதம் மாதிரி இருக்கக்கூடியதான யுக்திகளை வச்சுண்டு அவளை எல்லாம் வெட்டி தள்ளினார். வஜ்ரோபம யுக்தி விஸ்ருதி அராதீனு சத்ருக்களை சதசோ வசோ யுக்தி நூற்றுக்கணக்கான வசோ யுக்தி. ஆச்சாரியால் பிறக்கிற காலத்துல எப்படி இருந்தது இந்த நாடு? எப்பவும் வேதாத்தியனமும் கர்மாக்களையும் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான் நாட்டுல ஜனங்கள்லாம் கர்மா விட்டுவிட்டா, சந்தியாவந்தனத்தை விட்டா, அக்னிஹோத்திரத்தை விட்டா. ராஜாக்கள்லாம் அசோக சக்கரவர்த்தி போன்றதான ராஜாக்கள்லாம் பௌத்த மதத்தை பின்தொடர்ந்தார். நாஸ்திக மதம் எங்கேயும் வர ஆரம்பிச்சது. 72 பாகண்ட மதங்கள் இந்த நாட்டுல இருந்தது. ஆச்சாரியர் என்ன பண்ணினார், இந்த கோடியிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பிச்சு ஹிமாலயம் பரியந்தம் 3 தரம் கால்நடையாக போயிட்டு வந்தார். நமக்கு அடுத்த பஸ் ஸ்டாப் போறதுக்கே சிரமம், 1/2 மணி நேரம் நிக்கிறாங்க. கொஞ்சம் நடந்தாத்தான் என்ன. ஆனா அவர் பார்த்தார் கிடையாது, கிராமம் கிராமமாக போகணும், மனுஷாளுடைய மனசுல சந்தோஷத்தை உண்டு பண்ணணும். அவளுக்கு இன்னைக்கு சாந்தி இல்லை, அதைத்தான் நம்ம கொடுக்கணும். ஏதோ சோசியல் சர்வீஸ்ங்கிறால இதை நினைச்சு பார்க்க முடியுமா உங்களால? அத்தனை பேருக்கும் போய் தான் ஒத்தரே சொன்னார். இத்தனை பேர் மாறுவாங்கிற தைரியம் இருக்கா? தான் ஒத்த உலகத்துல தான் ஒத்த உலகம் முழுக்க அகைன்ஸ்டா இருக்கு அவருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, அதோ தேசியாமி சர்வான் அப்படிங்கிற அத்தனை பேரு அந்த வில் பவர் வேணும் நமக்கு. நம்ம ஜெயிப்போமா? வேதாந்தம் கேட்டா நமக்கு எங்கேயும் புரிய போகும். அது ஏதோ கேட்டுட்டே இருக்கும், அவரும் சொல்லிட்டே இருக்கார். இது இந்த ஜென்மாவில புரியாது, இந்த எண்ணத்துல கேட்காதீங்க. நிச்சயமா இந்த ஜென்மாவில் கிடைக்கும், சந்தேகம் இல்லை. அதுக்கு தகுந்ததான முயற்சி பண்ணுவோம். இருக்கிற வாழ்க்கையில இருக்கக்கூடியதான சிறிது நாட்கள் இருக்க, அந்த சிறிது நாட்கள்ல முயற்சி பண்ணுவோம், நிச்சயமா அடைவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கு. அதனால என்ன பண்ணினார், அத்தனை பேரோட வாக்குவாதம் பண்ணி உண்மை இதுதான் அப்படின்னு எடுத்து காட்டி அவளை தோக்கடிச்சார். ஆயால் வஜ்ரோபம யுக்தி சம்பிரதை சுதேரராதி ரரக்ஷ வேதார்த்த நிதிம் விஷாலதீ நமோ யதீந்திராய குருகரீயசே. அந்த ஆச்சாரியாளுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நமஸ்காரம் தான் பண்ணணும். உலகம் முழுக்க கொடுத்த தீர்மா, அவர் கொடுத்த விஜய்க்கு பிரதிய உலகம் முழுக்க திருப்பி கொடுத்தா அவர்கள் சரியாகும் கிடையாது, வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நமஸ்காரம் ஒண்ணுத்தான். நமோ யதீந்திராய குருகரீயசே நித்ய முக்தஸ்ததேவாஸ்மீதி ஏவம் சேன்ன பவேன்மிதி மதி கிமர்த்தம் ஸ்ராவயத்யேவா மாத்ருமஸ்ருதிராதராத். ஒரு கேள்வி கேட்கிற, நித்திய முக்தஸ்ததேவாஸ்மி, நாமெல்லாம் எப்படிப்பட்டவா? சர்வதா சர்வகாலம் முக்தாள் தான், பத்தாள் இல்ல. நமக்கு பத்தம் தோன்றது, சரீரத்துல கை சரியா இல்ல, கால் சரியா இல்ல, முக்கு சரியா இல்ல, உட்கார்ந்தா எழுதுக்க முடியல, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கு. அதோட இல்லாம இங்க போக முடியல, அங்க போகணும், எந்த காரியமும் கை வச்ச காரியங்கள் எதுவும் ஒழுங்கா வரலையே, இப்படின்னு பயப்படுறோ இல்லையோ, கவலைப்படுறோ இல்லையோ, வேண்டாம், எல்லாம் தப்பு. நித்திய முக்தஸ்ததேவாஸ்மீதி ஏவம் சேன்மதி, இப்படி நான் பத்தனா இருக்கேங்கிறத மறந்துருங்கோ. அது பொய்யான விவகாரம். உண்மையாக என்ன, சுதந்திரான பிரம்மஸ்வரூபமா நான் இருக்கணும், நான் இருக்கேன் என்று தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா ஏமா வேதம் சொல்றது? நீங்க தத்துவமசி அயமாத்மா பிரம்மா பிரஜானம் பிரம்மா அகம் பிரம்மாஸ்மி சச்சிதானந்த ஸ்வரூபமா நீங்க இருக்குன்னு வேதம் பலமுறை உபதேசம் பண்றதுன்னு சொன்னா அப்ப அது தப்பா போகுமா? ஏன் தெரியுமா? வேதம் எப்படிப்பட்டது? மாத்ருவத் ஸ்ருதி ராதராத், அம்மா மாதிரி. உலகத்துல நாம சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறவர் யார் தெரியுமா? நம்ம அம்மா தான். கோபம் வரும்பொழுது வைக்கிறோம். மனுஷன் தானே, அம்மாவும் நம்ம மாதிரி மனுஷன் தானே, அவங்களுக்கும் கோபம் வருமோ இல்லையா? இருந்தாலும் கடைசியில அந்த இதயத்துல என்ன இருக்க, நம்ம பையன் சௌக்கியமா இருக்கு. அது எல்லா அம்மாவுக்கும் காமன் தான்.
அந்த சூழ்நிலைகள் பக்கத்துல இருக்கவாள்லாம் சேர்ந்து வேற விதமா யோஜனை பண்ண சொல்லலாமே தவிர, சில பேர் நீங்க நினைக்கலாம் எங்க அம்மா எனக்கு இப்படி பண்ணினா அப்படி பண்ணினா பெற்ற கெடுதல் தான் பண்ணினா. ஆனா நீங்க அவங்கள வையக்கூடாது. ஏன் தெரியுமா? அவங்க இதயத்துல பையன் சௌக்கியமா இருக்கணும், பொண்ணு சௌக்கியமா இருக்கணும். பொண்ணு சௌக்கியமா இருக்கணுங்கிறத நினைக்கிறது எல்லா மக்களும் வெளிப்படையா தெரியுது. பையனிடத்துல வாங்கி பொண்ணு கொடுக்குற பார்த்துட்டே இருக்கும் லோகத்துல. இது பாக்குறது மட்டும் கண்ணுக்கும் தெரியுது. பொண்ணுன்னா ஒரு தனி ஸ்தானம்னு. ஏன்னா அந்த உட்காத்துல அவ சௌக்கியமா இருக்கணுமே. உட்காத்துல இவதான் ராஜாங்க இருக்கா, இதுதான் அவன் சௌக்கியமா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் பயம் அம்மாவுக்கு இருக்கத்தான் இருக்கணும். ஆனா பையனிடத்துல கூட அம்மாவுக்கு பிரியம் இருக்கு. அது மாதிரி அந்த அம்மா ஸ்தானத்துல இருந்து இந்த உலகத்துல கிடைக்குதான எல்லா மனுஷாலையும் அப்பா நீ பிரம்மன் நீ பிரம்மன் நீ பிரம்மன் பல முறை சொல்றதுன்னு என்ன அர்த்தம்? நாம தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம், அது ஒழுங்கா புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. நித்திய முக்தரே பாஸ்மி, நான் எப்பொழுதும் நித்திய முக்தனா இருக்கேன். இத்தியவும் சேன்மதி, அப்படி இல்லைன்னா கிமர்த்தம் ஸ்ராவயத்தேவ மாத்ருவஸ்ருதி ராதராது. ஸ்ராவயத்தேவ கேட்கும்படியே பண்ணிட்டே இருக்க, சொல்லிட்டே இருக்க. ஆதராது, ஒரு ஸ்ரத்தையோட. என்னைக்காவது இந்த மனுஷனுக்கு வராதா, இந்த பையன் உனக்கு வரமாட்டானா, இந்த குழந்தை க்ஷேமத்தை அடைய மாட்டானா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கு. சர்வே வேதா யத் பதமாமனந்தி தபம்சி சர்வாணி யத் வதந்தி. எல்லா வேதங்களும் ஒரு முறையா நீங்க பிரம்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் மறக்காதீங்க, நான் மனுஷன் கையால் ஆகாதவனும், இதுக்காக போகணும் அதுக்காக போகணும், காசு சம்பாதிக்கணும், இது பின்னாலேயே அலையாதையும் டைம் வேஸ்ட் ஆகுது ஒவ்வொரு க்ஷணமும் சொல்லிட்டு இருக்கேன். தத்துவமசி 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 ராஜன். ஆச்சாரியார் ஒரு ராஜாவனுடைய சரீரத்துல புந்துட்டு இருக்கார். ராஜ்யமானது ரொம்ப நேரமா நடக்கிறதா. ஏண்டான்னா எதுலயும் பற்றுதல் இல்லாம ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணிட்டு இருக்க. இப்ப பாருங்க, பாலிட்டிஷியன்ஸ் ஊர்ல இருக்கிற பணம் எல்லாம் எனக்குத்தான் வரணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் அவங்க ஜனங்களுக்கு ஒரு லாபமும் இல்லை. ஆனா இந்த ராஜா அப்படி தனக்குன்னு ஒண்ணும் வேண்டாம்னு நினைச்சார். எல்லாமே ஜனங்கள் சௌக்கியமா இருக்கணும் எனக்குரியதான எண்ணத்திலேயே இருந்துருக்க. ராஜ்யம் ரொம்ப சுபிட்சமா நடக்கிறது. அந்த ராணி பார்த்தாலும் ஓஹோ இதுல ஏதோ விவகாரம் இருக்கு, ஆனா ராஜ்யத்தை காப்பாற்ற அந்த எனக்கு அபகாரம் இருந்தா பரவாயில்ல, ஜனங்கள்லாம் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்ணினாரா, வேற யாரோ இந்த ராஜாவனுடைய கூண்டுல பூந்துட்டு இருக்கா, இவன் நம்ம ஆட்டுக்காரர் இல்ல. ஆனா என்ன பண்ணும், லோகத்தில் இருக்கிற ஜனங்கள் சௌக்கியமா இருக்காளோ இல்லையா, ஏன் அவள நன்னா காப்பாற்றணும், இந்த ராஜா இந்த சரீரத்தை விட்டு அவர் போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணா தெரியுமா, நான் ரகசியமாக மந்திரிகளை எல்லாம் கூப்பிட்டு நம்ம ராஜ்யத்துக்குள்ள எங்கெங்க இந்த மிருத சரீரம் இருக்கோ அதை எரிச்சு விடுங்க. அந்த சரீரத்தை எரிச்சுட்டா இங்க இருந்து இந்த ஆத்மா அங்க போக முடியாதோ இல்லையோ, பரகாய பிரவேசத்துல கூண்டை விட்டு கூண்டு பாயிற காலத்துல அந்த கூண்டை எரிச்சு விட்டோம்னா இது அங்கே வேற எங்கிருந்து போக முடியாதோ இல்லையோ. ஓஹோ அப்படி இது தெரிஞ்சதுமே எங்கெங்க மிருத சரீரம் இருக்கோ அந்தந்த இடத்துல எரிச்சுட்டே இருந்தார். பத்மபாதர் பார்த்தாரோ, இவர் தான் காப்பாத்திட்டு இருக்கார். இந்த சிஷ்யர் இந்த ஆச்சாரியாருடைய சரீரத்தை காப்பாத்திட்டு இருக்கார். இவர் ராஜ தூத்தாளெல்லாம் வந்தா நேரம் அதுக்கு நெருப்ப வச்சு விட்டார். போயிட்டு அது எரிஞ்சு போயிடுச்சுன்னா திரும்பியும் வர்றதுக்கு சான்ஸே இல்ல. நேரம் அரண்மனை கிட்ட போயிட்டு தத்துவமசி 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 ராஜன் அப்படின்னு கத்தினார். இது ஆச்சாரியாளுக்கு புரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு எமர்ஜென்சி வந்தா என்ன பண்ணணும், இன்னைக்குதானே எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் ஏதோ சொல்லிட்டு இருக்கா. ஏன்டா எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட், எமர்ஜென்சி வந்து இவன் மயக்கத்தை அடைஞ்சிட்டான் அப்படித்தான் இன்னைக்கு இருக்க. சரியா படிக்கிற சுவாமி, ஆனா படிப்பு போறாத அந்த சந்தர்ப்பத்துல அங்க இருந்து பழகணும். படிப்பு என்ன பண்ண இமிடியேட்டா என்னென்ன பண்ணணும்னு சொல்லுமே தவிர அந்த எமர்ஜென்சி வரும்பொழுது உங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கணும்னு தெரியணும். அது அவனுக்கு தான் அனுபவம். அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன பண்ண தைரியமா இருக்கணும். 4 பேரை காப்பாற்றுறதுக்கு வழி என்னன்னு தெரிஞ்சு இருக்கணும். முன்னாலேயே அதுக்கு புரோகிராம் எல்லாம் போட்டு வச்சிருக்கணும். அதுபோல ஆச்சாரியார் முன்னாலேயே சொல்லியிருக்காரு, இப்படி வந்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லு. பத்மபாதர் போய் சொன்னார். சொன்னதுமே என்ன ஆச்சுன்னா தெரிஞ்சுட்ட அந்த சரீரத்தை விட்டு இந்த சரீரத்துக்கு வந்துடுற. வந்ததுமா உடம்பு முழுக்க எரிஞ்சுண்டு, கை காலெல்லாம் எரிஞ்சுண்டு,
என்ன பண்ணுவார்? அந்த சந்தர்ப்பத்துல லக்ஷ்மேந்திர சிம்மமதேஹி கராவலம்பம் இம்மிடியேட்டா பலத்தை கொடுக்கணும் அப்படின்னு லக்ஷ்மி நரசிம்மரை தியானம் பண்ணினார். அதான் கராவலம்ப ஸ்தோத்திரம். என்னுடைய கையை காப்பாத்துங்கோ, எனக்கு கையை கொடுங்கோ அப்படின்னு. அத்தனை தேவதைகள் இருக்கும்போது லட்சுமி நரசிம்மரை மட்டும் ஏன் பாத்தீனார்? ராமா காப்பாத்த கிருஷ்ணா, அவருக்கு என்ன லட்சுமி நரசிம்மன் தான் பக்தி, மற்ற தேவதைகிட்ட பக்தி இல்லையோ? அவருக்கு அம்பா இடத்துலதான் ரொம்ப பக்தி ஜாஸ்தின்னு தீர்மானம் பண்ணியிருக்கார். இருக்குது. ஆனாலும் லட்சுமி நரசிம்மன அந்த வடிவத்தையே கூப்பிட்டார் தெரியுமோ? நான் ராமாவதாரம் பண்ணி 12 வருஷம் படிப்பெல்லாம் படித்து அதுக்கெல்லாம் போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு 12 வருஷம் ஆண்டு, அதுக்கப்புறம் இன்னொரு 12 வருஷம் காட்டுல இருந்து, அதுக்கப்புறம் தான் 36வது வயசுலதான் ராவணனை கொன்னார். இப்ப 36 வயசு நான் காத்துட்டு இருக்க முடியுமா? என்ன அது உடம்பு எரிஞ்சு போயிடுவேன். கிருஷ்ணன் அவருடைய 60வது வயசுலதான் தர்மபுத்திரன் சிசுபால தண்டவக்தரால கொண்டார். அத்தனை வருஷம் காத்துட்டு இருக்க முடியுமா? வாமனர் பிறந்த 5 வருஷம் ஆச்சு, உபநயனம் பண்ணினார். அதுக்கப்புறம் தான் இதுக்கு போனார். அவர்கிட்ட இருந்து ராஜ்யத்தை வாங்கிட்டார். வாமனர் ராஜ்யத்தை வாங்கிட்டு இருந்தார். 5 வருஷம் நான் காத்துட்டு இருக்க முடியுமா? பார்த்தார். நிருசிம்ம சுவாமி எப்படின்னு பிரகலாதன் கூப்பிட்டான். அடுத்த க்ஷணம் வந்தார். அது எப்படி அந்த ஸ்தம்பத்தை குழந்தைன்னு வந்தார். வந்ததே முதல் காரியம் ஏண்டாப்பா கூப்பிட்டேன்னு கேட்கல. பிரகலாதன் என்ன ஏது டிஸ்கஷன், இப்படி கொள்வோமா அப்படி கொள்வோமா, என்ன பண்ணுவோம், பிளானிங் ஏதாவது பண்ணாரா, வைகுண்டத்துல பண்ணாரோ இல்லையோ தெரியாது. நேரா வந்தார். என்ன பண்ணார்? அவர் கூப்பிட்டு தொடையில போட்டுட்டார். வாசப்படியில உட்கார்ந்து நிலையில உட்கார்ந்து தாம்பூல வாங்கிப்படாது, தும்பப்படாது, ஏதோ சொல்லிட்டு இருக்க பாத்தீங்களா, இதெல்லாம் அன்னைக்கு பண்ணாரு. விவகாரம் வந்தார், தொடையில போட்டுட்டார். வேற ஒரு ஆயுதமும் சக்கராயுதம் அது இல்ல, மறந்துட்டார் சுவாமி. இதெல்லாம் வைகுண்டத்துல இருக்க. என்ன பண்ண? கையே ஆயுதம் நகத்தினாலேயே கீழ்ச்சி உரிச்சு விட்டார். ஒருமா அப்படிப்பட்ட தெய்வம் வேணும். மழக்கல் எப்படி கவலைப்பட்டு இருக்கேன்னு தெரியுமா? நான் வாழ்க்கையில என்ன துன்பங்கள் தெரியுமா உங்களுக்கு? பார்த்தா நான் அனுபவிச்சா தானே தெரியும். ஆகையா லட்சுமி சிம்மமதே கராவலம்பம்னு கேட்டார். அந்த 4வது ஸ்லோகம் சொல்ற காலத்துல அப்படியே மழை கொட்டி எல்லாம் சரியே பகவான் அனுகிரகம் பண்ணின. அந்த எரிஞ்சு போன கை காலெல்லாம் ஒழுங்கா வந்துருதுன்னு. அது பக்தி. அந்த பக்தி உங்களுக்கு இருக்குமையானா நீங்களும் அடையலாம். அப்படி எல்லோருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது மாத்திரவத்தியதாது நித்தியமுக்தேவாம் நித்தியமுக்தனாவும் சதேவாஸ்மி ஏவம் சென்ன பவேன்மதி கிமர்த்தம் ஸ்ராவயத்யேவ மாத்திரவத் ஸ்ருதிராதராத் சித்தாதேவ ஆதித்யஸ்மாத் யுஷ்மத் தர்மோ நிஷித்யதே ரஜ்வாமிவ அஜிதீர் யுக்தா தத்துவமித்யாதி சாசனை. நமக்கு என்ன நடந்திருக்கு? கயத்துல பாம்பு தோன்றா போல ஆத்மாவை சரீரம்னு நினைச்சுட்டோம். அதான் நடந்தது. நான் எனக்கூடியதான ஆத்மஸ்வரூபம் இருக்க, நான் யாருன்னு தெரியாம நான் சரீரம்னு நினைச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் வெளுப்பா இருக்கேன், நான் அழகா இருக்கேன், எல்லோரும் நினைக்கிறேன். அப்ப அழகு என்னன்னு தெரியல. எல்லாரும் அவாவா அழகுன்னு நினைக்கிறேன். நான் அழகு இல்லைன்னு யாராவது நினைக்கிறாளோ? எல்லாரும் அவத்தான் அழகு, மீதி பேர் இல்ல. வீட்டுல இருந்து வெளியில வரும்பொழுது கண்ணாடி முன்னால் நின்னுண்டு ஒரு தரம் தலைய வாரிண்டு, அப்புறம் ஒரு தரம் வாரிண்டா போறாதுன்னு அந்த சீப்பை மறுபடியும் அந்த இது பண்ணி துணியால தச்சு மறுபடியும் இன்னொரு தரம் வாரிட்டு பரவாயில்ல அப்படியே தலையாட்ட அப்படிதான் வரேன். என்ன சுவாமி இப்படி பண்ணிட்டு இருக்கேன்? என்ன அழகா இருக்கேன், 4 பேருக்கு நான் பாக்குறது நல்லா இருக்கணுமோ இல்லையோ? பெட்ரூம்ல இருக்கக்கூடியதான கண்ணாடி இல்லாம வெளியில வரப்ப வாசல் கிட்ட ஒரு கண்ணாடி வச்சுட்டு இருக்கா. என்ன அதுல பாத்துட்டு அது இங்க இருந்து இங்க வரத்துக்குள்ள மாறிட்டு வரணுமோ? நான் வெளுப்பா இருக்கேன், நான் அழகா இருக்கேன், நான் நீளமா இருக்கேன், நான் புத்திசாலியா இருக்கேன், எத்தான எண்ணங்கள். இந்த நானுக்கும் புத்திசாலிக்கும் சம்பந்தம் அது புத்தியே உருவம். அது அப்படி இருக்கிற காசு நான் புத்திசாலின்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வேற சொல்றான், அது பேர்ல போட்டுக்கிறான் 56 டிகிரி பின்னால. என்ன பிரயோஜனம்? ஏதாவது ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ஸ்கூல்ல படிச்சது மறந்து போயிட்டான். இருந்தாலும் என்னடா அத்தனை டிகிரி போட்டிருக்கான்.
இத்தனையும் இந்த சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணத்தினால இத போக்கடிக்கணும். கயத்தை பார்த்து பாம்புன்னு நினைச்சல, கிழிஞ்சலை பார்த்து வெள்ளின்னு நினைச்சல, அதே போல நான பார்த்து சரீரம் நினைக்கிறல. இதத்தான் போக்கடிக்கணுங்கிறது இந்த வேதார்த்த எதை காப்பாத்தினாரோ அந்த வேதார்த்த நீதி. எப்படி அது என்னது? தத்துவமஸ்யாதி வாக்கியம். அதான் சித்தாதேவ அஹமித்யஸ்மாத் யுஷ்மத் தர்மோ நிஷித்யதே. நான் இருக்கக்கூடியதான விஷயத்தை இது எனக்கூடியதான எண்ணத்தோட சேர்த்து வச்சிருக்கு. இது கையி, இது காலு, இது மூக்குன்னு தானே சொல்றேன். இது கையின்னு சொல்லிட்டு கை எழுதினேன்னா நான் எழுதினேங்கிற இடமா நியாயமா சொல்லுது பாரு. இது கண்ணுன்னு சொல்லல இல்லையா? கண்ணை பார்த்து நான் கண்ணுன்னு யாராவது சொன்னேளா? சொல்ல. ஒருவேளை கண்ணுக்குட்டி சொன்னோம் நான் கண்டு, நீங்க சொல்ல மாட்டேன். நீங்க நான் கண்ணுன்னு சொன்னதே இல்ல. ஆனா என்னுடைய கண்ணு இது கண்ணுன்னு சொல்லிருக்கு. அந்த இத கண்ணு பார்க்கும் பொழுது நான் பார்க்கிறேன்னு சொல்றீங்களா? இப்படி அப்ப என்ன? இதுல நான் என்ன போயதான எண்ணத்தை சேர்த்து வச்சிருக்கேன். கயத்துல பாம்புன்னு பார்த்து பயப்படுறேன். அதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்க. இந்த பொய்யான அறிவை போக்கடிக்கிறது. சித்தாதேவ அஹமித்யஸ்மத் அஸ்மாத் யுஷ்மத் தர்மோ நிஷித்யதே. யுஷ்மத்னா இதுன்னு எடுத்துக்கணுங்க. ரஜ்வாமிவ அஹிதி யுக்தா. எப்படி? ரஜ்வாமிவ அஹிதி. அஹின பாம்பு. கயத்துல பாம்பு போல யுக்தியா தத்துவமித்யாதி சாசனை. தத்துவமதிங்கிற சாசனங்கள் சொல்லி, அப்பா இந்த சரீரம் நீ இல்ல, புலங்கள் நீ இல்ல, புத்தி நீ இல்ல, ஆனா நீ யார் தெரியுமா? நான் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதான அந்த பரமாத்ம ஸ்வரூபம் அப்பா அப்படின்னு சொல்றது. சாஸ்திர பிராமணியதோக்யேய தர்மாதி அஸ்திதாயதா விஷாபோஹோ யதா தியானாத் நதிஸ்யாத் பப்மனஸ்ததா. சாஸ்திர பிராமணியதோக்யேய இப்படி சொன்னா போயிடுமா? நிச்சயமா போகும். என்ன? பிராமணியம் சாஸ்திரம். பிராமணியம்னா ரியல் நாலேஜ். அந்த நாலேஜ் உண்டே ரியாலிட்டி. ஏதோ ஒரு விஷயம் நடந்தது, இது இப்படியாமேன்னு சொன்னது. அப்படியா? நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டான்னு வச்சுங்களேன். நீங்க இல்ல இன்னார் சொன்னார் நான் நம்பலாமா? உங்களுக்கே இன்னார் சொன்னார்னு சொன்னா நீங்களே சொல்லும் பொழுது, இல்ல வேற யாரோ சொன்னா அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? முடியாது. ஆனா நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம்? நான் நம்பணுமா? அப்ப விவகாரம் என்ன? இது சாஸ்திரமானது நேரா சொல்றது. பொய் சொல்லாது சாஸ்திரம். இன்னொரு மனுஷன் பொய் சொல்லலாம். சாஸ்திரமானது ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஏன்னா பரமேஸ்வரன் தான் சொல்லிட்டு இருக்க. சாஸ்திரம் எங்கிருந்து வந்தது? அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதமே தத்யதத்வேதோ யஜுர்வேதா. அந்த பரமாத்மாவுடைய மூச்சு காத்தா வந்தது வேதங்கள். அது என்னைக்கும் பொய்யாகாதல்லவா? அந்த வேதங்கள் சொல்றதுனால ஜ்ஞேயா சாஸ்திர பிராமணியதோ ஜ்ஞேயா தர்மாதேரஸ்திதாயதா. எப்படி புண்ணியம் பண்ணினா தர்மம் பண்ணினா புண்ணியம் உண்டாகிறது, பூஜை பண்ணினா புண்ணியம் உண்டாகிறது, ஜபம் பண்ணினா புண்ணியம் உண்டாகிறது, தர்மம் நாம நினைச்சா புண்ணியம் உண்டாகிறது. கோவிந்த 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 கோவிந்தான்னு சொன்னா புண்ணியம் உண்டாகிறது. நாராயண நாராயண நாராயணான்னு சொன்னா புண்ணியம் உண்டாகிறது. பகவானுடைய பாதங்கள் அப்படியே துளசி தலங்கள்னால அர்ச்சனை பண்ணாமல மனசால் நினைச்சா புண்ணியம் உண்டாகிறது. இதெல்லாம் நம்புறோம் இல்லையா? அப்ப அது உண்டாகுமே. ஆனால் தர்மம் மாதிரி இந்த பிரம்மமும் பொய்யாயிடுமா? அது ரைட்டு, இது பொய்ன்னு சொல்லலாமா? சாஸ்திர பிராமணியதோ ஜ்ஞேயா தர்மாதே ரத்திதாயதா விஷாபோஹே யதா தியானாத் நிதிஸ்யாத் பப்மனஸ்ததா. இப்ப ஒருத்தர பாம்பு கடிச்சிடுது. அது என்ன? நல்ல பாம்பு, கட்ல விரியன். இவைகள்லாம் கடிச்சா அந்த ரத்தமானது நாக்கு வரைக்கும் வந்தா பிராணம் விட்டுரும். சரீரத்துல கை காலோடையே இருந்தா பரவாயில்ல, நாக்கு வரைக்கும் வந்ததுன்னா பிராணம் விட்டுரும். அது போல இருக்கிற சந்தர்ப்பத்துல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன்னா, கருட மந்திரத்தை தியானம் பண்ணிடணும். கருட மந்திரத்தை தியானம் பண்ணிடணும். என்ன ஆச்சுன்னா அத்தான விஷமும் இறங்கிடும். அந்த மந்திரத்துக்கு பிரபாவம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, அந்த மந்திரத்தை நினைச்ச மாத்திரத்தினால போயிடு.
தேடு கடிச்சாலோ பாம்பு கடிச்சாலோ அந்த மந்திரத்தை சித்த மந்திரமா இருக்கணும். முன்னாலேயே அந்த மந்திரத்தை இத்தனை தரம் சொல்லி ஜபம் பண்ணி ஹோமம் பண்ணி பிராமண போஜனங்கள்லாம் பண்ணி ரெடியா இருக்கவே. ஏன்னால் அந்த மந்திரம் இது போல ஆச்சுன்னு அவருக்கு சொன்னதுமே அடுத்த க்ஷணம் அவர் தியானம் பண்ணிருந்தா இங்க விஷம் குறைஞ்சு விடும். இது பிரத்யட்சமா பாக்குறேன். விஷாபோஹோ எதா தியானாத், தியானத்தினால் அவரை நினைச்ச மாத்திரத்தினால விஷமானது எப்படி இறங்கி போயிடுத்தோ அதே போல இந்த வேதாந்தத்தை நீங்க தினம் தினமும் கேட்டுட்டே இருந்தது புரியறதா? யாராவது சொன்னால புரிஞ்சதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கலையே. ஏன்னா இது புரியக்கூடிய சப்ஜெக்ட் இல்ல சுவாமி, இது புரிஞ்சு ஏதோ பண்ணக்கூடியதான சப்ஜெக்ட் இல்ல. இது அறிவுக்கு அப்பாற்பட்டதானது. பகவான அறிவால அறிய முடியுமா? அந்த அறிவுக்கு சாட்சியான அவர் தான் இருக்க. ஆகையால் ஒன்னு அறிய முடியாதுன்னு போட்டுறதுதான் அறியறது. ஆகையால் அந்த பரமாத்மாவை நம்ம அறியறதுன்னு என்ன அர்த்தம்? அறிவுக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்க. அதே மாதிரி இப்ப நம்ம தினந்தோறும் வேதாந்தத்தை கேட்டு ஆச்சாரியனுக்கு பார்த்து தத்வித்யே பிரணிபாதேன பரிப்ரஸ்னேன சேவையா உபதேட்சந்தி ஞானம் ஞானின தத்வதர்ஷினா. யாரோ ஒருத்தர் கீதையில ஒரு 10 ஸ்லோகங்கள் முக்கியமானது சொல்லுங்க, நான் நோட்டு பண்றேன். 10 ஸ்லோகம் வேண்டாம், 700 ஸ்லோகம் நோட்டு பண்ணுங்க போறோம்ட்ட. ஏன்னா எது முக்கியம் எது அமுக்கியம் எப்படி சொல்றதுன்னு அத்தனை ஸ்லோகங்களும் எல்லா இடத்துக்கும் உபயோகப்படுறது. சுவாமி அர்ஜுனுடைய அழுகையில இருந்து எப்படி ஆழணும்னு கேட்டான்னு வச்சுங்களேன். எப்படி என்னால இந்த காரியம் பண்ண முடியாது சார், ரொம்ப சிரமமா இருக்கு. எப்படி சொல்லணும்? உடம்பெல்லாம் ஆடுறது. மெய் சிலுக்கிறது, கையில இருந்து எதையும் புடிச்சுக்க முடியல, எல்லாம் கீழே விடுறது, தலை சுத்தற மாதிரி இருக்கு. சுத்துறதுன்னு சொல்லக்கூடாது, நான் பாக்குறேன் சுத்தலையேம்பா. இது சினிமால தலை சுத்துறது அப்படி சுத்துமா? அப்படி சுத்தலையே எல்லாருக்கும் பார்த்துதான் இருக்கு. ஆனா சுத்துறது எனக்கு தெரியுது. அதோட இல்ல தொச்சை வபரி ஜக்கியதே, உடம்பெல்லாம் எரியறதுன்னு ஏசி ரூம்ல உட்காரும்பா. அது இல்ல, வெளியில இருந்து ஐசிருக்கலாம், உள்ளூர இருந்து தச்சை வபரி ஜக்கியதே, உள்ளும் புறமும் எரிகிறது. நான் என்ன பண்ணுவேன்? அதனால என்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு ரதோபத்த உபாதிஷது தேர்தல் உட்கார்ந்துட்டாராம். யுத்தம் பண்ணடான்னா நான் பண்ண மாட்டேன்னு உட்கார்ந்துட்டா அவனை எப்படி நான் கொண்டு வரது மறுபடியும்? அது பகவானால் தான் முடியும். அது மாதிரி பகவத்கீதையில முக்கியமான ஸ்லோகம் சொல்ற மாதிரி இங்க விட விஷாபோ யதா தியானாது, தியானம் பண்ணினதுமே எப்படி விஷம் போயிடுறதோ அதே போல நிருத்திய பாப்ம கர்மனா பாப்மனஸ்ததா. சனி ஞாயிறு பாரதிய வித்யாவன்ல கிளாஸுக்கு வந்துட்டே இருந்தா நிருத்திய பாப்மனஸ்ததா, நம்ம பாப்பங்கள்லாம் தானா போயிடும். கண்ணுக்கு தெரியாது, ஆனா எல்லா பாப்பங்களும் போயிடும். தத் பிரம்மாஹம் கரோமீதி பிரத்யயோ ஆத்மசாட்சிகோ தயோரஜானஜீவ தியாகோ யுக்ததரோ மதா. அவன் சொன்னா நீங்க நானே பிரம்மம்னு சொல்றேன், ஆனா நான் பிரம்மம் இல்ல, நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், அதை அனுபவிக்கிறேன் இதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு அறிவு எனக்கு இருக்கு. இப்ப 2 அறிவு இருக்கு. நான் கர்த்தா போக்தா. காலம் எழுது இங்க போக வேண்டிய இங்க போக வேண்டிய இருக்கு, அதை பண்ணணும் இதை பண்ணணும் எல்லாம் நான் தான் பண்ண வேண்டியிருக்கு. மீதி பேருக்கு தெரியல, பண்ணினா ஒண்ணு. சில பேருக்கு இன்னொருத்தர் நன்னா பண்ணினாலும் அந்த நன்னா தோணாது, தானே பண்ணினா தான் தெரியும். அதுக்குதான் மாமியார் பேர். இந்த வீட்டுக்கு மாமி யாரு? நான். என்ன அழகா பண்ணினாலும் இது அப்படி பண்ணினா நன்னா இருக்காது, ஒத்துக்கிறதே கிடையாது. அனாதி காலத்துல இருந்து என்ன பண்றது, அது என்னமோ அப்படி வந்து இருக்கு. அது மாதிரி விவகாரம் என்னடா இன்னொருத்தர் பண்ணினா புரியாது, ஆனா விவகாரம் நம்ம என்ன நினைக்கிறோம், இதை பண்ணினேன் அது பண்ணினேன் இந்த எண்ணம் இருக்கோ இல்லையா மனுஷனுக்கு. நீங்களும் ஒன்னும் பண்ணாதான பிரம்மஸ்வரூபம்ங்கிற இந்த 2 அறிவும் எப்படி சார் இருக்கும்? இதை எடுத்துக்கிறதா அதை எடுத்துக்கிறது? ஒரு விஷயத்திலேயே 2 அறிவு வந்தது, ஏனால் எதை எடுத்துக்கிறது கேட்கிறது. சத் பிரம்மாஹம் கரோமீதி, நான் பிரம்மமாக இருக்கேன், இது அறிவு. கரோமீதி, இதையும் செய்யறேன், அது இது பிரத்யயோ. சம்ஸ்கிருதத்துல பிரத்யயோன்னா 2 அறிவுகள். பிரத்யயோன்னு திவசம்,
பிரத்யோ ஆத்மசாட்சிகௌ இந்த ரெண்டும் எனக்கு தெரியுது. அப்படி இருக்கும் பொழுது தயோர ஞானஜஸ்யைவத்யாகோ யுக்ததரோ மத இந்த ரெண்டுல நான் இதை செய்கிறேன் அது செய்கிறேன் வரதெல்லாம் அஜானத்தினால். நான் பிரம்மமா இருக்கேன்னு சொல்றது வேதம் சொன்னது. இந்த ரெண்டுல என்னடா வேதம் சொன்னதான் ஜெயிக்கு நம்ம அனுபவம் சரியில்லை. என்ன சார் இப்படி சொல்லிட்டு இருக்கு? ட்ரெயின்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன், இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல ட்ரெயின் கிளம்பிட போறது, டைம் ஆயிடுது. ஜன்னல் ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன ஆச்சுன்னு பக்கத்து ட்ரெயின் கிளம்ப ஆரம்பிச்சது. அது பார்த்துன்றத இவன் நம்ம ட்ரெயின் இந்த பக்கம் போறதுங்கிறான். என்னையா விவகாரம்? இல்ல கிளம்பிடுச்சு ட்ரெயின் இந்த பக்கம் போயிட்டே இருக்குன்னா அது எப்படியா நம்ம ட்ரெயின் இப்படித்தானே போகணும்னு. அடுத்த க்ஷணம் அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டான், நிச்சயமா ட்ரெயின் போறதுங்கிறான். இவன் உட்கார்ந்துருந்தாரு. விவகாரம் என்னடா போகல. அந்த பக்கத்துல இருக்க ட்ரெயின் அந்த பக்கம் போகும் பொழுது நம்ம இந்த பக்கம் போறோம்னு எப்படி ஒரு பிரமம் உண்டா இருக்கோ அதே மாதிரிதான் அஜானத்தினால நமக்கு இந்த சரீரத்துல நான் எனக்கு கூடியதான எண்ணம், நான் நீளமா இருக்கேன், நான் வெளுப்பா இருக்கேன், நான் அழகா இருக்கேன், நான் படிச்சவனா இருக்கேன், நான் பணக்காரனா இருக்கேன், எத்தனை விவகாரங்கள். நாம வாத்துகுல கோத்திரம், அது கோத்திரத்துல வேற வாத்துகுல கோத்திரம். ஏன்டா லலிதா சகஸ்ரநாமத்துல அந்த ஒரு கோத்திரம் தான் சொல்லியிருக்கான், தெரியுமா உங்களுக்கு? தூலவா தூல ஜரத்வந்தர விப்ரபா பாரத்வாஜ கோத்திரம் சொல்லியிருக்கா, கஷ்யப கோத்திரம் சொல்லியிருக்கா, ஒண்ணும் சொல்லலையே. அதனால விவகாரம் என்னடா, எத்தனை எண்ணங்கள் நம்ம மனசுல வச்சுட்டு இருக்கோம், குழப்பிட்டு இருக்கோம். ஒண்ணும் கிடையாதுங்கிறது ஸ்ருதின்னு. ஆனா அதுதான் நிஜம். நமக்கு தெரியாம இத்தனையும் நம்ம தலையில கட்டிட்டு இருக்கோம். வசுதாக இவர்கள் இல்ல. சத்பிரம்மம் கரோமீதி பிரத்யோ ஆத்மசாட்சிகௌ தயோரஜ்ஞானஜஸ்யைவத்யாகோ யுக்ததரோ மதः சதஸ்மீதி பிரமாணோக்தாதீஹி அன்யா தன்னிபுத்தவ சதஸ்மீதி பிரமாணோக்தாதீஹி. நானே பிரம்மம் எனக்கூடியதான அறிவதற்கே அது ஒண்ணுதான் பிரமாணத்தினால உண்டாச்சு. வேதம் சொன்னதான பிரமாணத்தினால உண்டானது அது ஒண்ணுதான். அது அந்நதா மாறாது. ஆனா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மாறும். கண்ணோட பாக்குறது போய் பொய்ங்கிறல, கண்ணால பாக்குறதுனால்தான் சார் பொய்யுங்க. ஏன்டா கயத்துல பாம்பு இருக்கா இல்லையோன்னா கண்ணு காட்டுச்சா இல்லையா? இல்லாத பாம்ப கண்ணு பார்த்தீங்களா இல்லையா? சொப்னத்துல எத்தனை பொருள் பார்த்தீங்களா? அத்தனை பொருள்லையும் ஏதாவது ஒரு பொருளாவது நிஜமா இருந்ததா பார்த்தீங்களா இல்லையா? இல்லாத பொருளை கண்ணு காட்டுறது. கண்ணுக்கு எதிர்க்க ஒரு முடி இருக்கு, நீங்க பார்க்கல, அதை எடுத்து அப்புறம் போடுங்க பாட்டியம்மா. என்ன இருக்கு அங்க? ஒண்ணும் இல்லையா? முடி இருக்கேம்மா, எடுத்து அந்த பக்கம் அப்புறம் படுத்துட்ட கையை நம்பிக்கமா தேடிண்டே இருக்கேன், அதை பிடிக்க முடியல. ஊசி இருக்கேன், அந்த ஊசிக்குள்ள நூல் கோக்க முடியல. என்ன விவகாரம்? அங்க ஓடையே இல்லையங்கிறான். காதே ஊசிக்கு ஓட்டைன்னு சொல்லக்கூடாது, காதுன்னு சொல்லணும். அது ஒரே காது தான், அது காதுக்குள்ள நூல் போடல என்ன. ஆனா விவகாரம் என்ன? பாட்டியம்மா கோக்குற. கண்ணானது இருக்கிறது இல்லைங்கிறது, இல்லைங்கிறது இருக்கிறதாக காட்டுறத அந்த கண்ணை நம்பலாமோ? ஆனா என்னைக்கும் மாறாதான பொய் பேசாதான வேதமானது சொல்லுமே என அதை ஒத்துட்டுதானே ஆகணும். அதான் சொல்ற ததஸ்மீதி பிரமாணோக்தாதீஹி அன்யா தன்னிபோத்பவா. அதே மாதிரியே உண்டாயிருக்கு. பிரத்யக்ஷாதினிபாவாபி பாத்தியதே திக்ரமாதிவது. பிரத்யக்ஷாதினிபா பிரத்யட்சமாக இருந்தாலும் இந்த திக்ரமம்னு ஒண்ணு. நம்ம ஊர்ல இருந்து வேற இன்னொரு ஊருக்கு போகணும்னு வச்சுங்களேன், சந்தியாவந்தனம் பண்ணனா எங்க கிழக்குன்னு தெரியும். சூரியதயம் ஆனபுரம் பண்ணுன்னா சூரியதயம் ஆனபுரம் பண்ணக்கூடாது. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயே சந்தியாவந்தனம் பண்ணி ஜபம் பண்ணிட்டே இருக்கணும். சூரியன் உதிச்ச பிறகுதான் மித்த திதர்ஷன் எதிர்தவோ தேவத்தை அதாரதின்னு சொல்லணும். அதுக்கு உபஸ்தானம்னு. அதுக்கு முன்னாலேயே சந்தியாவந்தனம் வைக்கணும். இவன் சந்தியாவந்தனம் பண்ணணும்னு ஆரம்பிச்சு எது இது கிழக்கா அது கிழக்கா அது கிழக்கா, சரி யாரையாவது கேட்கறதுக்கு வேற வைக்கும். அப்படியே வெளியில வந்தான். வெளியில வந்த பிறகு நிழல் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் இது பண்றோம்னு ஆரம்பிச்சான். அப்புறம் அவன் வந்த இது கிழக்குலயே மேற்குன்னா இங்க போய் பண்றதே இல்ல. என்ன கிழக்குல சூரியன் வச்சா மேற்குல தான் நிழல் வரும்.
அப்ப டவுட் வந்துருது விவகாரம் முழுக்க. விவகாரம் என்னன்னா தெரியல. அதுக்காகத்தான் செல்போன் வச்சுங்கோ, அதுல காம்பஸ் ஒண்ணு இருக்கு, அதுக்காக உபயோகப்படலாமோ இல்லையோ. விவகாரம் என்னடான்னா 2G 3G 5G இல்ல நான் கேட்கல, எங்க திக்ரமம் வரப்படாது. புதுசான இடத்துக்கு போனா எது கிழக்கு எது மேற்குன்னு பிரமம் வருதோ இல்லையா, அதே போலதான் பிரமத்துல நாம இருக்கோம். சதஸ்மி தி பிரமாணோத்தா தீரன்யாசம் நிபோ பவ பிரத்யக்ஷாதினிபாவாபி பாக்யதே திக்ரமாதிவத். எப்ப சூரியன் உதிச்சுட்டாரோ அப்ப கிழக்குதுன்னு நிச்சயமா தெரிஞ்சு போயிடுதோ இல்லையா, அதான் பார்க்கணும். அவர் உதிக்கிற பதி உதிச்சதுமே தெரிஞ்சு போயிடுது. அதே போல உங்களுக்கும் இந்த வேதாந்த ஞானம் வந்ததுமே உலகத்துல இருக்க எல்லா பிரமங்களும் போச்சு. இனிமேல் நான் இப்படி அப்படி ஒண்ணு நினைக்க மாட்டேன். ஆத்மஸ்வரூபமானது நன்னா புரிஞ்சு போறது. குருபோக்தேதயசாஸ்திரம் லோக புத்தியனுவாதிதது ததஸ்மி திஸ்ருதேர் ஜாதா பாத்யதே அந்யதைவ அந்யைஹி ஏதையைவதி. குரு போக்தா அப்படின்னு எது சொல்றது? யஜ்யத்தை பண்ணு, ஜோதிடோமேன ஸ்வர்காமோ ஜெயதா தசபூர்ணமாதாபியாம் ஸ்வர்காமோ ஜெயதா, இப்படி வாக்கியங்கள்லாம் இது பண்ணு அது பண்ணு உனக்கு ஸ்வர்க்கம் கிடைக்கும் இப்படி எல்லாம் வேதங்கள்லாம் சொல்றதே. அது என்னன்னு லோக புத்தியனு வாதித்தது. உலகத்துல ஜனங்கள் பேசுறாளா அதைத்தான் வச்சு பேசுது. இத்தனையோ லோகத்துல எப்படி இருக்கோ அதை வச்சுண்டு அது மாதிரி பேசுது. சதஸ்மி திஸ்ருதேர் ஜாதா, எப்பொழுது நானே பிரம்மம் எனக்கூடியதான வேதாந்த வாக்கியத்தினால உண்டாகுமோ ஞானம், அது என்ன பண்ணும்? இத்தனையும் அழிக்கப்படும். ராத்திரி பயந்து சார், ஒரு காரியமும் உங்களால பண்ண முடியல, வெறுமனத்தான் இருந்துருக்கு, எதையும் பார்க்க முடியல, ஏதோ இங்கேயோ சட்டம் நடந்தா பயமா இருக்கு, யாரு வருவாளோ என்னமோ, ஏதோ புது இடம் இப்படின்னு நினைக்கிறேன். சூரியோதயம் ஆனதுமே வெளிச்சம் வந்ததுமே அத்தனையும் எப்படி ஓடி போயிடுதோ இல்லையா, அதே போல இந்த ஞான சூரியன் ஞான பாஸ்கரன் வந்தானையானால் ஆச்சாரிய அனுகிரகத்தினால உமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான பயங்கள் எண்ணங்கள் கவலைகள் அத்தனையும் ஒரே க்ஷணம் ஓடி போயிடும். அவ்வளவு. குருபோக்தேதயசாஸ்திரம் லோக புத்தியனுவாதிதது சதஸ்மி திஸ்ருதேர் ஜாதா, நானே அந்த பிரம்மம் எனக்கூடியதான ஸ்ருதியினால உண்டானதற்கே அந்த அறிவானது பாக்யதே அந்யா ஏதையைவதி, இந்த ஞானத்தை போக்கடிக்க. சதேவத்வமசி யுக்தம் நாத்மனோ முக்ததா ஸ்திர பிரவத்யதே சஞ்சசாம் அதோ யுக்தியானுஜந்தயே. வேதாந்தத்தை நான் கேட்டிருக்கேன், அந்த அறிவாளியன் அவன் கேட்கறவன் சொன்னார். நான் தான் கேட்டிருக்கேன், 10 வருஷமா பாரதிய தேர்வுக்கு வரேன், விடாம கேட்டுட்டே இருக்கேன், அறிவு ஒண்ணும் வரலையே, நீங்க சொல்றதான பிரம்ம ஞானம் வரலையே. அப்படி என்ன பண்ணணும்? இந்த ஜன்மால வருங்கிற நானும் வந்துட்டு தான் இருக்கேன், அறிவு தான் வரல. முன்னால இருந்தத கோபம் ஜாஸ்தியா தான் வருது. என்னன்னா வயசாச்சோ இல்லையோ, வயசானா யாரும் நம்மள கவனிக்கிறது இல்ல, வயசாச்சுன்னு கவனிக்கிறது இல்ல. வயசாச்சு அந்த கிழமை ஒரு மூலையில உட்கார்ந்துருக்கு. இதான் ஏதாவது கேட்டா உமக்கு எதுக்கு இதெல்லாம் புத்தகப்படி கீத பாராயணம் பண்ணிட்டே இருங்களேன், இது வீட்டு விவகாரங்கள் இப்படின்னு சொன்னா இவனுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு. ஒருத்தரும் டிவி கொடுக்க மாட்டேங்கிறார். பேரன் ரிமோட்டை வச்சுட்டு இருக்கார், கொஞ்ச நேரம் அப்புறம் மாட்டு பொண்ணு கையில இருந்து கொடுக்க முடியுமா? அவங்களும் இல்ல தூங்குறாங்கன்னா மாங்கி வச்சுட்டு இருக்க. இவருக்கு டிவி கிடைக்கவே இல்லை. மூலையில் உட்கார்ந்து பாகவதம் படிக்கிறேன் அப்படிங்கிற இப்படி இல்லாத கவலைகளை இவரே அனுபவிச்சுண்டு கழத்தனத்துல இவருக்கா பார்த்தல. இத்தனை கவலைகளும் போகணும். போகிறதுக்கு வழி என்னன்னா என்ன பண்ணணும், எதை பண்ணினா இந்த ஜென்மாவில அந்த பிரம்மத்தை நான் அனுபவிக்க முடியும், அதுக்கு சொல்ற மனன நிதி ஜாதனங்கள் மறுபடியும் இது மேல் கிரந்தம். இதை அடுத்த சனிக்கிழமை